ஒரு சின்ன குழந்தை பொறக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்கன் அதுக்கு டெவலப் ஆகுறது ஹார்ட். ஸோ நீங்க வந்து சண்டை போடலாம். மைண்ட் தானே அவ்வளோ ஸ்ட்ராங், மைண்ட் தானே பிரெயின் தானே ரொம்ப பவர்ஃபுல்லு. அதுதான் நம்ம எல்லாம் புக்ஸ் படிக்கிறோம். பட் ஏன் ஃபர்ஸ்ட் ஹார்ட் டெவலப் ஆகுது அப்படின்னு நீங்க வந்து ஆர்கியூ பண்ணலாம். ஹார்ட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படின்றது ஒரு சில ரிசர்ச் இடத்துல வந்து ரிசர்ச் பண்றாங்க. சயின்டிஸ்ட்லாம் வந்து ரிசர்ச் பண்றாங்க. ஸோ ஹார்ட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இன்ட்யூஷன் வந்து ஹார்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் வருதா? ஸோ இன்ட்யூஷன்ல என்ன பவர் இருக்கு? அதுக்கு வந்து ஃபியூச்சர் விஷயங்கள் முன்னாடியே தெரிய வரும். அதுதான் இன்ட்யூஷன். சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு நம்மளுடைய ஃபேமிலி என்விரான்மென்ட் எப்படி இருக்குதோ, அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெசிஷன்ஸ் வந்து எடுப்போம். ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எங்க பேரன்ட்ஸ் இப்படி சொன்னாங்க. அதனால நான் இப்படி பண்ணேன். இல்ல என்னுடைய ஃப்ரெண்ட் இப்படி இந்த ஸ்கூல் போனாங்க. அதனால நான் அந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணேன். இல்ல என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த கம்பெனில வேலை செஞ்சாங்க. அதனால நான் அந்த வேலை செஞ்சேன். ஸோ எல்லாமே நம்பளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹார்ட்ல இருந்து எதுவுமே டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஹார்ட்ட தவிர வேற எந்த டிசிஷன் எடுத்தாலும் ஓகே அப்படின்றத நமக்கு சின்ன வயசுல இருந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வந்து ஒரு ஒரு ஃப்ளவர், ஒரு பூ வந்து பூக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இன்செக்ட்ஸோ, பீஸோ வந்து அத வந்து சாப்பிடுறதுக்காக வருவாங்க. பூ வந்து அந்த உள்ள சுருங்கி இருக்கு அப்படின்னா யாரும் வந்து வரமாட்டாங்க. ஸோ அதே மாரி தான் ஹார்ட் வந்து எப்போ ஓப்பனா இருக்குதோ, அப்பதான் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தேடி வந்து வரும். ஹார்ட் ஓப்பனா இல்ல க்ளோஸா இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு வீட்டுல நம்மள வந்து பூட்டியிருக்க மாரி. ஸோ நம்பளே உள்ள இருந்து நம்மள வீட்ட பூட்டிட்டோம் அப்படின்னா, யாரும் உள்ளயே வர முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சின்ன குழந்தை பொறக்கும்போது, அவங்களுக்கு வந்து எந்த ஆர்கன் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும்? ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல்ல செக்கப் பண்றாங்க. அவங்களுக்கு பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஸ்லோவா அந்த பாடி வந்து சின்ன குழந்தையோட பாடி டெவலப் ஆகுது. ஸோ எந்த ஆர்கன் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும்? ஒரு சின்ன குழந்தை பொறக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்கன் அதுக்கு டெவலப் ஆகுறது ஹார்ட். ஸோ நீங்க வந்து சண்டை போடலாம். மைண்ட் தானே அவ்வளோ ஸ்ட்ராங், மைண்ட் தானே பிரெயின் தானே ரொம்ப பவர்ஃபுல்லு. அதுதான் நம்ம எல்லாம் புக்ஸ் படிக்கிறோம். பட் ஏன் ஃபர்ஸ்ட் ஹார்ட் டெவலப் ஆகுது அப்படின்னு நீங்க வந்து ஆர்கியூ பண்ணலாம். பட் பிரபஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு தான் குடுக்குறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ஹார்ட் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய லைஃப்ல? பிகாஸ் நெறைய டைம்ல வந்து சில பேர் வந்து ஹார்ட் அவங்களுக்கு வந்து ஆ ஏதாச்சும் அவங்களுக்கு எதிர்பார்க்கிற மாரி நடக்கல, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, உடனே அவங்க வந்து ஹார்ட்ட தான் வந்து ஹார்ட் வந்து உடைஞ்சு போயிடும். இல்ல ஹார்ட் ரொம்ப ஹர்ட் ஆயிடும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ லாஜிக்கல் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும். ஓகே யாராவது கோவப்பட்டா எதுவும் நினைக்கக்கூடாது. யாராவது திட்டினா நம்ம வந்து எதுவும் ஃப்ரீ விட்டுறணும். அந்த மாரி நெறைய பாசிட்டிவா இருக்கணும். அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அது தெரிஞ்சும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஹார்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுல என்ன நம்மளுக்கு புரியுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எமோஷனல் பெர்சன் நம்ப. நம்ம வந்து நம்மளுடைய உணர்வுகள், ஆ நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அதுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். பிகாஸ் ஹார்ட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆர்கன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இன்ட்யூஷன் உள்ளுணர்வு வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்டுக்கு வரும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ஹார்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது அப்புறம் பிரெயினுக்கு போவோம். பிரெயினுக்கு போனதுக்கு அப்புறம் பாடிக்கு போவோம். அப்புறம் அந்த கட் ஃபீலிங்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட் ஓப்பன் பண்றது வந்து ஹார்ட் தான். பிகாஸ் நம்மளுக்கு புடிச்ச விஷயங்கள் வந்து ஹார்ட்டுக்கு தானே தெரியும். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். இந்த இடம் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா எனக்கு மைண்டுக்கு பிடிக்காது. ஹார்ட்டுக்கு எனக்கு இந்த இடம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஒரு கோயிலோ, இல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸோ, இல்ல ஒரு ஆ அம்யூஸ்மென்ட் பார்க்கோ, அது எல்லாமே ஹார்ட்டுக்கு புடிச்ச விஷயங்கள். ஸோ நம்மளுக்கு புடிச்ச விஷயங்கள் ஹார்ட் மூலியமா வருது அப்படின்னா,
நம்மளுக்கு அது எப்படி ரீச் பண்ணணுன்றது கூட ஹார்ட் தான் நம்மளுக்கு கைட் பண்ணும். ஸோ அதனாலதான் இன்ட்யூஷன் வந்து நம்மளுக்கு ஹார்ட்ல இருந்து வருது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஹார்ட் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படின்றது ஒரு சில ரிசர்ச் இடத்துல வந்து ரிசர்ச் பண்றாங்க. சயின்டிஸ்ட்லாம் வந்து ரிசர்ச் பண்றாங்க. ஸோ ஹார்ட் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இன்ட்யூஷன் வந்து ஹார்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் வருதா? ஸோ இன்ட்யூஷன்ல என்ன பவர் இருக்கு? அதுக்கு வந்து ஃபியூச்சர் விஷயங்கள் முன்னாடியே தெரிய வரும். அதுதான் இன்ட்யூஷன். ஸோ எந்த ஜாப் நல்லா இருக்கும்னு நமக்கு எப்படி தெரியும்? பட் ஹார்ட் வந்து ஃபர்ஸ்டே அதுக்கு கைடன்ஸ் பண்ணிடும். ஓகே, உன்னோட பர்சனாலிட்டி கேரக்டருக்கு இந்த ஜாப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. ஸோ ஃபியூச்சர் முன்னாடியே வந்து ஹார்ட் ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ அப்படி உண்மையாலே இது நிஜமா அப்படின்றது ஒரு ரிசர்ச் இடத்துல வந்து ஒரு கம்பெனில வந்து ரிசர்ச் பண்றாங்க. ஸோ அதுல பல பேரை வந்து கூப்பிடுறாங்க அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுக்காக. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு 30 படங்கள் வந்து போட்டு காமிக்கிறாங்க. ஸோ அந்த ரூம்ல வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த யாரு டெஸ்டிங்காக வந்திருக்காங்களோ அவங்க மட்டும் அந்த படத்த வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு படமா வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பிளாங்க் ஸ்க்ரீன் இருக்கும். கருப்பான ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அவங்க மவுஸ்ல ஒரு பட்டன் கிளிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபோட்டோ வந்து வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் செகண்ட்க்கு அப்புறம் வேற ஒரு பட்டன் கிளிக் பண்ணுவாங்க. அடுத்த ஃபோட்டோ வரும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து நல்ல காட்சியா இருக்கும். ஒரு நேச்சர்ல பார்க்கிறதோ, இல்ல ஒரு மரத்த பார்க்கிறதோ, இல்ல ஒரு அழகான ஒரு பறவைய பார்க்கிறது, அந்த மாரி ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்கும். ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ஒரு பயம் குடுக்குற ஃபோட்டோஸ் வந்து இருக்கும். அதாவது ஒரு ஒரு சிங்கம் வந்து ஒரு மான சாப்பிடுற மாரி, இல்ல 2 பேர் சண்டை போடுற மாரி, இல்ல யாருக்காவது ரத்தம் வர மாதிரி, அந்த மாரி கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற, ஹார்ட் கஷ்டப்படுற ஃபோட்டோஸ் வந்து காமிக்கிறாங்க. இந்த மாரி மிக்ஸிங்கா இருக்குது இந்த ஃபோட்டோஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்டும் வந்து அந்த இது வந்து பண்றாங்க. அந்த டெஸ்ட் எடுக்குறாங்க. ஸோ டெஸ்ட் எடுக்கும்போது என்ன தெரிய வருது அப்டின்னா, ஒரு ஃபோட்டோ காமிக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு 10 செகண்ட் முன்னாடியே ஹார்ட் வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து உதாரணத்துக்கு ஒரு அழகான ஒரு குருஜி ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க அப்டின்னா, ஹார்ட்டுக்கு 10 செகண்ட் முன்னாடியே அது தெரியுது. ஸோ அந்த ஹார்ட் பீட் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஃப்ளோ ஆகுது. அதே சமயத்துல ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு பாம்போ, இல்ல வந்து ரொம்ப ஒரு 2 பேர் சண்டை போடுற மாரி ஒரு ஃபோட்டோவோ, அந்த மாரி ஒரு அ ஹார்ட்டுக்கு கஷ்டப்படுற ஃபோட்டோ காமிக்கிறாங்க அப்டின்னா, காமிக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது அவங்களுடைய கண்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து ஹார்ட் வந்து சென்ஸ் பண்ணிருது. ஓகே, அடுத்து வர ஃபோட்டோ வந்து ரொம்ப கொஞ்சம் பயம் குடுக்குற ஃபோட்டோ இருக்கும் அப்டின்றது ஹார்ட் வந்து முன்னாடியே சொல்லிருது. அது எப்படி சொல்லுது அப்டின்னா, இந்த ஹார்ட் பீட் வந்து அவங்க ரீடிங்ஸ் எடுக்குறாங்க. ஸோ நல்ல ஃபோட்டோ வரும்போது, ஹார்ட் சூப்பரா வந்து அ பீட் ஆவுது முன்னாடியே. ஃபோட்டோ சரியில்ல, ரொம்ப பயம் குடுக்குற ஃபோட்டோனா, ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அப்படியே கம்மியாவுது. ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது, ஒரு ஃபோட்டோ வந்து கண்ல பார்க்கறதுக்கு முன்னாடியே ஹார்ட்க்கு வந்து தெரிஞ்சிருது. இந்த ஃபோட்டோ நல்லது வரும், இல்ல இந்த ஃபோட்டோ வந்து கெட்ட ஃபோட்டோ வரும் அப்படின்றது. ஸோ இதுல என்ன நம்மளுக்கு தெரிய வருது, ஸோ ஹார்ட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து தெரிய வந்துரும் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாரி சம்பந்தப்பட்ட ரிசர்ச் நெறைய பேர் பண்ணாங்க. அவங்களுக்கும் ஒரே மாரி ரிசல்ட்ஸ் தான் வந்து வந்தது. ஸோ இதுலருந்து அவங்க கன்க்ளூட் பண்ணாங்க, ஓகே, இந்த இன்ட்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹார்ட்க்கு வருது. ஹார்ட்க்கு வந்தோனே அது பிரெயினுக்கு போகுது, மைண்டுக்கு போகுது. அப்புறம் பாடியில வந்து அது டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ பாடியில வந்து ஒரு சில பேர் கட் ஃபீலிங்கு, இல்ல அந்த மாரி நெறைய பாடி ரியாக்ஷன்ஸ் வந்து ஸோ ஹார்ட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றது சொல்றாங்க. பட் ஏன் நம்ம ஹார்ட்டோடைய பேச்சு நம்ம ஏன் கேட்கறது இல்ல அப்படின்றது அது ஒரு கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, நம்மளுடைய சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு
நம்மளுடைய ஃபேமிலி என்விரான்மெண்ட் எப்படி இருக்குதோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெசிஷன்ஸ் வந்து எடுப்போம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்க பேரண்ட்ஸ் இப்படி சொன்னாங்க, அதனால நான் இப்படி பண்ணேன். இல்ல என்னுடைய ஃப்ரெண்டு இப்படி இந்த ஸ்கூல் போனாங்க, அதனால நான் அந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணேன். இல்ல என்னுடைய ஃப்ரெண்டு இந்த கம்பெனில வேலை செஞ்சாங்க, அதனால நான் அந்த வேலை செஞ்சேன். ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹார்ட்ல இருந்து எதுவுமே டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஹார்ட்ட தவிர வேற எந்த டிசிஷன் எடுத்தாலும் ஓகே அப்படின்றத நமக்கு சின்ன வயசுல இருந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கும் அப்படிதான் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளையும் அவங்க வந்து இப்படிதான் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு புடிச்ச விஷயங்கள் எடுக்கணும் அப்படின்னா, அது சின்ன சின்ன விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேக் சாப்பிடுறதுலயோ, இல்ல ஒரு பீஸா சாப்பிடுறதுலயோ, இல்ல ஒரு ட்ரெஸ் வாங்குறதுலயோ, அந்த விஷயத்துக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் நம்ம ஹார்ட் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் மீதி முக்கியமான விஷயத்துக்கு வந்து ஹார்ட்ட வந்து அலோவ் பண்ணும். மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய மைண்ட வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிரெயின் யூஸ் பண்ணுங்க அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ நம்ம பிரெயின் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, அந்த கம்பேரிசன் பண்ணுவோம். ஓகே இது இந்த ஆஃபர்ல இந்த பெனிஃபிட் இருக்கு, இந்த பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது நல்லா இருக்கு, இது விலை கம்மியா இருக்குது. இது கொஞ்சம் இந்த கம்பெனி ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ்ல இருக்குது, இது ரொம்ப தூரமா இருக்கு. ஏதாச்சும் நம்ம ஒரு லாஜிக்கல் ரீசன்ஸ் போட்டுட்டு ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வந்துருவோம். ஸோ இதே மாரி தான் வந்து ஒரு பிரேசில்ல இருக்க ஒரு ஃபேமஸ் ரைட்டர் வந்து பாலோ கோயெல்ஹோ அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இப்போ 50, 60 வயசு அந்த ஏஜ்ல அவர் இருக்காரு. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டரு. அவர் எழுதின புக் வந்து ஆல்கெமிஸ்ட் அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு புக். ஸோ அவருக்கும் வந்து சின்ன வயசுல இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே அவர் ஆசையா வந்து சொன்னார், எனக்கு என்னன்னு தெரியல ரைட்டர் ஆகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்றது பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, பிரேசில்ல யாரும் வந்து ரைட்டர் ஆகி பெருசா சம்பாரிச்சது இல்ல. ஸோ நீ வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இரு, இல்ல அந்த மாதிரி ஒரு சாதாரண வேலை வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவரும் வந்து ஓகே பேரண்ட்ஸ் சொல்றது கேட்கலாம். நம்மளுக்கு ரைட்டர் இருக்குன்னு ஆசை இருக்குது. பட் அது எப்படி நடக்கும்னு தெரியலன்னு சொல்லி அந்த ஒரு ஆசைய வந்து தள்ளி போட்டே வருவாரு. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடும். 40, 50 வருஷம் ஆயிடும் அவருடைய ஹார்ட் என்ன சொல்லுதோ அது கைடன்ஸ் கேட்காம ஆஹ் மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அந்த கைடன்ஸ்ல போவார். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பல வருஷங்கள் ஆயிடும். பட் அவர் வந்து சந்தோஷம் வந்து அவருடைய வாழ்க்கையில அவ்வளவா இருக்காது. சரி அதுக்கப்புறம் வந்து அவர் டிசைட் பண்ணுவார். ஓகே நம்ம ரொம்ப வருஷமா நம்ம வந்து எல்லா சொல்ற பேச்சு கேட்டுட்டோம். பட் இப்போ அட்லீஸ்ட் இந்த வயசுலயாவது நம்மளுடைய ஹார்ட் என்ன சொல்லுதோ நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரைட்டர் ஆன அந்த டேலண்ட வந்து கொண்டு வருவார். ஸோ இதுக்கு எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல. 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. நான் கண்டிப்பா ரைட்டர் ஆவேன். ஸோ எப்போ ஒரு ஹார்ட் கைடன்ஸ் கேட்டுட்டு, இன்ட்யூஷன் கேட்டுட்டு அவர் ரைட்டர் அவர் ஸ்டார்ட் பண்ணாரோ, அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சூப்பர் சூப்பர் புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஆத்தர் அவரு. தி ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற ஒரு புக் நானே அதை படிச்சிருக்கேன். ஸோ இது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஹார்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியும் இருக்காது. ஒரு குரோத்தும் வந்து பெருசா இருக்காது. எப்போ நீங்க ஹார்ட் பேச்சு கேட்கிறீங்களோ, உங்களுடைய இன்ட்யூஷன் பேச்சு கேட்கிறீங்களோ, நீங்க அப்பதான் வந்து நிஜமாலே நீங்க வந்து லைஃப் ரியலா வாழ ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஹார்ட் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அவர் சொல்றாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்ஸ் அவர் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டார், ரைட்டர் ஆகி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டார், நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸும் ரொம்ப அவங்கள வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஓகே நீ சொன்னது கரெக்ட் தான். பிளஸ் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க. ஸோ வந்து ஓகே அவங்க சொல்ற கைடன்ஸ் எல்லாமே வந்து கேட்கறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே வந்து ஒரு ஒரு ஃப்ளவர் ஒரு பூ வந்து பூக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இன்செக்ட்ஸோ பீஸோ வந்து அதை வந்து சாப்பிடுறதுக்காக வருவாங்க. பூ வந்து அந்த உள்ள சுருங்கி இருக்கு அப்படின்னா யாரும் வந்து வரமாட்டாங்க. ஸோ அதே மாதிரிதான் ஹார்ட் வந்து எப்போ ஓப்பனா இருக்குதோ அப்பதான் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தேடி வந்து வரும். ஹார்ட் ஓப்பனா இல்ல க்ளோஸா இருக்கு அப்படின்னா
அது வந்து ஒரு வீட்டுல நம்மள வந்து பூட்டி இருக்கிற மாதிரி. ஸோ நம்மளே உள்ள இருந்து நம்மள வீட்டை பூட்டிட்டோம் அப்படின்னா யாரும் உள்ளே வர முடியாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ஹார்ட் வந்து ஓப்பன் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ இருக்கிற நம்மளுடைய இந்த டைம்ல வந்து ஏன் நிறைய பிரச்சனைகள் வருது, ஏன் நிறைய பேர் சண்டை போடுறாங்க, ஏன் வந்து ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் நிறைய ஒரு போர் நடக்குது, வார் நடக்குது. அதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து முக்கியமான ஆளுங்க யார் இருக்காங்களோ, பிளஸ் அந்த கண்ட்ரி நாடுடைய மக்கள் அவங்களுடைய ஹார்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஹார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா யாரும் வந்து வயலன்ஸ்க்கு வந்து போக மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஃபுல்லா வந்து அந்த கருணையில, அந்த அன்புல வந்து முழுகி இருப்பாங்க. ஸோ அன்புல இருக்கும்போது, ஹார்ட் ஓப்பனா இருக்கும்போது யாருக்கும் சண்டை போடுறது வந்து பிடிக்காது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ஹார்ட் ஓப்பன் பண்றது. அது ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் அது. ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஓப்பன் பண்றோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு இன்ட்யூஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கரா வந்து இருக்கும். ஸோ இப்ப நீங்க கேட்கலாம், ஹார்ட் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா, ஏன் அது உடையுது? நெறைய பேர் சொல்லுவீங்க, ஹார்ட் வந்து என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க. ஹார்ட் எனக்கு ப்ரோக் ஆயிடுச்சு. என்ன வந்து நெறைய பேர் ஏமாத்திட்டாங்க. அப்படின்னா எப்படி பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அதே சமயத்துல எனக்கு ஹார்ட் ப்ரோக்கும் ஆகுது அப்படின்றத நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அதுக்கு மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஒரு குழந்தை வந்து பொறக்குது அப்படின்னா, அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க அந்த குழந்தை பொறக்கிறதுக்காக எவ்வளோ அவங்க வந்து அந்த கஷ்டம், அந்த மைண்ட் லெவல்ல, பாடி லெவல்ல எவ்வளோ அந்த போன்ஸ், அந்த மசில்ஸ்லாம் வந்து பிரேக் ஆகும். பட் வந்து அது பிரேக் ஆகுதுன்னு சொல்லி அது தப்புன்றது கிடையாது. ஒரு புது கிரியேஷன் வரதுக்காக அந்த ஒரு ப்ராசஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாரி நம்மளுடைய ஹார்ட் ப்ரோக் ஆகுது அப்படின்னா, அது நம்மளுக்கு அப்படி தெரியலாம். பட் அந்த ஹார்ட்டுக்கு வந்து அது ஸ்ட்ராங் ஆவறதுக்கு ஒரு முயற்சி அது. ஸோ எவ்வளோ எவ்வளோ ப்ரோக் ஆகுதோ, அவ்வளோக்கு எவ்வளோ உள் இன்னர்ல வந்து அது ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு தாங்குற சக்தி வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ எப்போ அந்த மாரி டெவலப் ஆயிட்டே இருக்கோ, ஆட்டோமேட்டிக்லி அது ஒரு குரோத் விஷயம் தான் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ஹார்ட் ப்ரோக் ஆவுது அப்படின்றது அது தப்பா வந்து பார்க்க வேண்டாம். அதுலயும் நம்மளுக்கு நல்லது தான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு அப்பா இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது அப்படின்னா, அப்பா என்ன பண்றாருன்னா, சின்ன பையன் வந்து கொஞ்சம் டேலண்டா இருக்காங்க. டேலண்டடா இருக்கிறதுனால, அவர் மேல அதிகமா வந்து கவனிப்பு குடுத்து நல்ல ஸ்கூல், காலேஜ்ல வந்து அட்மிஷன். ஸோ அதே அந்த பெரிய பையன் வந்து அவங்களுக்கு டேலண்ட் கம்மியா இருக்கிறதுனால, அவ்வளவா கவனிக்காம, கொஞ்சம் அதிகமா கவனிக்காம அவர் கொஞ்சம் சைட்ல வந்து வைக்கிறாங்க. பேசுறதும் ரொம்ப கம்மியா இருக்குது. பிளஸ் வந்து சின்ன பையன்கிட்ட தான் ரொம்ப அதிகமா பேசுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அடிக்கடி அப்பாக்கும், அந்த பெரிய பையனுக்கும் சண்டைலாம் வந்து நடக்குது. ஸோ வந்து இவருக்கு வந்து புரியல. ஏன் நான் எல்லா ஃபெசிலிட்டியும் குடுக்குறேனே, அப்பயும் ஏன் இந்த பெரிய பையன் என்கிட்ட சண்டை போடுறான் அப்படின்றது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ அவருக்கு வந்து ஹார்ட்ல வந்த ஒரு மெசேஜ் என்ன, அந்த இன்ட்யூஷன் வர மெசேஜ் என்ன அப்படின்னா, நீ வந்து சின்ன பையன்கிட்ட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற. பட் பெரிய பையன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல அப்படின்ற ஒரு சின்ன மெசேஜ் வந்து வந்தது. பட் ஒரு பக்கம் மைண்ட் சொல்லுது, நான் எல்லா ஃபெசிலிட்டியும் அவனுக்கு குடுக்குறேன். ஆனாலும் வந்து அவன் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்றான். ஒரு மரியாதையே குடுக்க மாட்டேன்றான் அப்படின்றது வருது. பட் ஹார்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றது சொல்லுது. ஸோ அவரு என்ன பண்றாருன்னா, அவருடைய பெரிய பையன வந்து அ ஒரு மவுண்டெயின் ட்ரெக்கிங்க்கு வந்து கூட்டு போயிடுறாரு. ஸோ சைக்கிளிங் பண்ணிட்டு ஒரு 20, 30 கிலோமீட்டர்ஸ் வந்து சைக்கிளிங் போறாங்க. ஸோ 2 பேரு சைக்கிளிங் ஒண்ணா போறதுனால, அவங்க நல்லா பேசுறாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாரி பழக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் வேற ஆள் யாரும் இல்ல. பிளஸ் சைக்கிளிங் பண்ணிட்டே ஸ்லோவா வந்து போணும். ஸோ நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் வந்து நடக்குது. ஸோ அந்த ஒரு சைக்கிளிங் அ ஜர்னில வந்து
நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க, விளையாடுறாங்க, சந்தோஷமா ஜோக் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்குது. சோ அந்த பெரிய பையனுக்கு இருக்கிற கோவம் எல்லாமே ஸ்லோவா வந்து கம்மியாயிட்டே இருக்குது. ஓகே, எங்க அப்பா வந்து அவ்வளவும் வந்து ஆஹ் கோவமான மனிதர் இல்ல. நல்ல ஃப்ரெண்ட்லி டைப் தான் அப்படின்றது அவருக்கு வந்து புரிய வருது. ஸோ ஸ்லோவா இந்த ஒரே ஒரு நாள் அந்த பெரிய பையன் கூட ஸ்பெண்ட் பண்ணதுனால, அந்த அப்பாக்கும் அந்த அந்த பெரிய பையனுக்கும் இருக்கிற சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் ஆயிரும். அண்ட் வந்து அவங்க அந்த டூர் போனது வந்து அவங்களுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வந்து குடுத்துருக்கு. ஸோ அந்த சின்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால, அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5, 10 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே 2 பேருக்கும் வந்து வரல. அண்ட் இன்ஃபாக்ட் அந்த பெரிய பையனே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சின்ன பையனுக்கு அவங்க அப்பாவுக்கு, ஓகே இவருக்கு நல்ல டேலண்ட் இருக்குன்னா, நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படின்றது ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட நம்மளுக்கு எப்பவுமே ஹார்ட் வந்து சரியான கைடன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்ம கைடன்ஸ் வந்து கேட்கணும். அண்ட் அந்த கைடன்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க வந்து பெருசா பதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களா புதுசா ஒண்ணு வரும் பதில் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் ஹார்ட் எப்பவுமே சிம்பிளான சொல்யூஷன் தான் வந்து கொடுக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் நீ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, 2 பேரும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்க அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன். பட் அது வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குது, எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்றது நீங்க பார்க்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ஹார்ட் உடைய கைடன்ஸ் வந்து நம்ம கேட்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்பெஷலி இந்த மணி காசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அது எனக்கும் கொஞ்சம் ஈஸியா புரியும், உங்களுக்கும் புரியும் நம்புறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் கிட்ட வந்து ஒரு லேடி வந்து ஹெல்ப் கேட்கறதுக்காக வராங்க. இந்த மாதிரி எனக்கு காசு பிரச்சனைகள் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டோம்? எப்படி நான் என்னோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணிட்டோம்? அப்படின்றது கேட்குறாங்க. ஓகே. சோ அவங்க என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க குடுங்க அப்படின்றது சொன்னாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து, உங்களுடைய இன்ட்யூஷன்ட்ட நீங்க கேளுங்க. எனக்கு வந்து நீங்க இன்ட்யூஷன் குடுங்க. பிரபஞ்சம் கிட்ட கேளுங்க. எனக்கு இந்த காசு பிரச்சனைக்கு எனக்கு வந்து இன்ட்யூஷன் குடுங்க. அண்ட் எனக்கு அத டிமாண்ட் பண்ணுங்க. அந்த இன்ட்யூஷன வந்து எனக்கு கண்டிப்பா நீங்க இன்ட்யூஷன் எனக்கு குடுங்க அப்படின்றத டிமாண்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ இவங்களும் வந்து அந்த 2 அட்வைஸ் கேட்டுட்டு, அவங்க வந்து இன்ட்யூஷன் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து இன்ட்யூஷன் வந்து கேட்கறாங்க. ஸோ கேட்கும்போது அவங்களுக்கு என்ன இன்ட்யூஷன் வருது அப்படின்னா, நீங்க வந்து யார் உங்களுக்கு ஆன்மீகத்துல வரத்துக்காக ஹெல்ப் பண்ணாங்களோ, அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு ரூ. 10,000 நீங்க குடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு இன்ட்யூஷன் வருது. ஸோ இப்ப இன்ட்யூஷன் வந்துச்சு. பட் அவங்க வந்து 50-50ல இருக்காங்க. என்னடா இது நம்மளுக்கு காசு வேணும்னு நம்ம கேட்டோமே, இங்க வந்து பிரபஞ்சம் வந்து நீ காசு குடு அப்படின்றது சொல்லுது. இது எப்படி நான் இன்ட்யூஷனா எடுத்துக்கிறதுன்றது அவங்களுக்கு புரியல. நம்ம கேட்கிற விஷயங்களே நம்மளுக்கு குடுக்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் சொன்னாங்களே சொல்லி நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து அவங்க நெக்ஸ்ட் சைன், நெக்ஸ்ட் இன்ட்யூஷனுக்காக வெயிட் பண்றாங்க. எந்த டைம்ல கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வெயிட் பண்ணும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து எங்களை பார்க்கறதுக்கு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு நான் வரும்போது வந்து ஒருத்தருக்கு வந்து ரூ. 100 கொடுத்தேன் அப்படின்றது ஹெல்ப் பண்ணேன். அந்த ரூ. 100 எப்படின்னா, எனக்கு அது ரூ. 100 பட் உங்களுக்கு வந்து அது ரூ. 10,000 அப்படின்றது சொல்றாங்க. ஸோ சம்பந்தமே இல்லாம அந்த ரூ. 10,000 ஒரு அந்த வார்த்தைய வந்து அவங்க எடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து இன்ட்யூஷன் வந்து ரூ. 10,000 நீ இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து குடுக்கணும் அப்படின்றது வந்திருக்குது. ஸோ 2மே வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இது ஒரு சைனா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு என்னன்னு தெரியல. உனக்கு ஏதாவது காசு தேவைப்படுதா அப்படின்றது கேட்கும்போது, ஆமா எனக்கு ஒரு பில்லு கட்டணும். அதுக்கு ரூ. 10,000 தேவைப்படுது அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க.
சரி, ஓகே. இப்போ இவங்க வந்து காசு குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதாவது அன்எக்ஸ்பெக்டடா அவங்களுக்கு வந்து ரூ. 1,00,000 வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வர வேண்டியது வந்து வந்துரும். சோ இப்போ பிரபஞ்சம் வந்து எப்படி வேலை செய்யும்னே நம்மளுக்கு தெரியாது. இங்க வந்து நம்ம லாஜிக்கே வந்து போட முடியாது. சோ நம்மளுக்கு ஒரு காசு வேணும் அப்படின்றது சொல்றோம். பட் இந்த எக்ஸாம்பிள் யுனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் நீ அத குடு அப்படின்றது சொல்றாங்க. யாருக்கு குடுக்கணும், எந்த டைம்ல குடுக்கணும், அதுவும் வந்து இங்க மெசேஜஸ் வந்து வருது. குடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சரியான டைம்ல வந்து அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த காசு வந்து இவங்களுக்கு வருது. சோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இன்ட்யூஷன் எப்படி வேலை செய்யும் அப்படின்றது. சோ இங்க வந்து நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்ல கம்ப்ளைண்ட் இல்ல கண்டனம் தெரிவிக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது. பிகாஸ் நம்ம எப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல போயிடுவோம் அப்படின்னா இவங்க வந்து இப்படிதான், இல்ல இவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இல்ல இவங்க வந்து ரொம்ப கோவக்காரங்க அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் போயிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ல வந்து கிடைக்கும். நம்மள வந்து யாராவது ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஏதாவது கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னா, ஓ இது சரியா நடக்குது, இல்ல இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப அநியாயம் அப்படின்றத நம்ம தெரிவிக்கிறோம் அப்படின்னா, அது ரிட்டர்ன்ல நம்மளுக்கே தான் வந்து வரும். ஸோ எப்பவுமே வந்து இதுதான் சரி, இதுதான் தவறு அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. சில டைம்ல நம்மளுக்கு அது சரின்னு தோணும். பட் பிரபஞ்சம் வந்து அது வேற மாரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். சில டைம் நம்மளுக்கு இது தப்புன்னு தோணும். பட் 2 வருஷம்க்கு அப்புறம் வந்து அது நடந்தது சரி அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு இன்சிடென்ட், ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்குது. அது கர்மா கூட இருக்கலாம். இல்ல எது வேணாலும் இருக்கலாம். ஸோ வந்து நம்ப பார்க்கிறது தான் சரி, இல்ல நம்ம பார்க்கிறது தான் தப்பு அப்படின்றது நம்ம எப்பவுமே அந்த ஜட்ஜ்மென்ட் இல்ல கம்ப்ளைண்ட் இல்ல கண்டனம் தெரிவிக்கிறது வந்து அது தப்பு அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட்.